தின்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சித்தம் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாபதான கலியுகம் காட்சி வேண்டிய யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பாத்திரங்கள் அக்ஷய பாத்திரங்களானது எப்படி, பாத்திரங்கள் அக்ஷய பாத்திரங்களானது எப்படி. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். பாத்திரங்கள் அக்ஷய பாத்திரம் ஆறுது எப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் இருந்தால் நடந்துடும். இது இதை பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவருடைய உபன்யாசத்தை சொல்லியிருக்கார். திருவானைக்காவலில் பெரியவா கேம்ப்பு ஒரு நாள் அப்போ எப்போவுமே கூட்டம் தான். ஒரு நாளைக்கு வழக்கத்தை மீறி டிவோட்டிஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாலாம். பெரியவா தரிசனம் முடிஞ்சோடனே நேராக ஆகாரத்துக்கு போயிடுவா. அங்கே உட்காந்துட்டுருப்பா. அங்கே எல்லாருக்கும் ஆகாரம் பரிமாணம் பண்ணான்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி இது பண்ணிவிட்டு சுற்றி பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான். இது நிறைய கூட்டமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் இதுவே முடியல, இருக்கிறத வச்சு சமாளிக்க முடியல. அவள் ஒரு கணக்கு போடுவாள். இப்போ நேற்றுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அரிசி சாதம் பண்ணியிருக்கோம், அதை வச்சுட்டே இத்தனை பேருக்கு நம்ம பரிமாறி இருக்கோம் அப்படிங்கிறத அவள் கணக்கு கொண்டு வந்துடுவோம் ஓரளவுக்கு ஆவரேஜாக. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்கன்னா நாளைக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோன்னு போடுவாள். ஆனால் இந்த மாதிரி அவள் கணக்கு பண்ணல. அவள் கணக்கு பண்ணுறதுக்கு மேலே எக்கச்சக்கமாக எடுத்து அவளுக்கு நிஜமாகவே சாம்பாரில் கொஞ்சோண்டு இருக்குது, ரசம் கொஞ்சோண்டு இருக்குது, அந்த பொரியல் அது கொஞ்சோண்டு இருக்குது, கறி அது கொஞ்சோண்டு இருக்குது, மோர் கொஞ்சம் இருக்குது, சாதம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 6-7 பேருக்கு அது மாதிரி பண்ணுற மாதிரி மைல்டாக எல்லாமே போயிடுது. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே கூட்டம் உட்காந்துருக்கு. ஓடி போய் யார் இவரோ இருக்கா, அது முக்கியமாக அந்த சமையல் இருந்தவரை ஓடி போய் பெரியவா கிட்ட போய் சொன்னார். பெரியவா அந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டுருக்கா, எல்லாமே ஆயிடுத்து, இனிமேல் வெளியிலேருந்து வாங்கிட்டு நம்ம சமையல் பண்ணி போட்டால் தான் உண்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கையை பிசைஞ்சிருந்தார். பெரியவா அப்படியா அப்படின்னு எழுந்தார். தண்டத்தோடு கிளம்பி வந்தார். பரமேஸ்வரன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்படி போனார். தர அப்படின்னாரு. சாதத்தை அப்படி திறந்தா. சரி மூடிடும் அப்படின்ட்டார். மூடிட்டார். அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றையும் அந்த மூடி போட்டு தான் வச்சுருப்பா. திறக்கிறா. பெரியவா அப்படி பார்க்குறார், மூடிடுறா. பெரியவா பார்க்குறா, மூடுறார். எல்லாத்தையும் பார்த்தா மூடினார். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி இப்போ எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போய் அங்கே உட்காந்து தரிசனம் கொடுத்துன்னு திருப்பி கொஞ்சம் பேர் அனுப்பிச்சுட்டு இருக்க போகிறாரு. அங்கே தான் போகிறாள் எல்லோரும் தரிசனம் பண்ணுறதுக்கு. எல்லாம் முடிய போகிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவாளியும் அங்கே அனுப்புகிறார். கொஞ்சம் பேர் தான் இருக்கா. அவாளியும் இங்கே அனுப்புகிறார் போல இருக்குது. இவாளுக்கு என்ன பண்ணுறா, இவள் இருக்கிற அளவு அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது, அதிகமான மாதிரி தெரில. ஆனால் எடுக்கிறா, திருப்பி பழையபடி ரொம்பிடுறது. சாதத்தை எடுக்கிறா, போட்டுகிட்டே இருக்கா. என்னன்னு தெரியாது, இவாளுக்கு தெரியாது அது மாதிரி நடக்கிறதுன்னு. அங்கே இருக்க வாழ்க்கைலாம் போட்டுகிட்டே இருந்தா. சாதம் போடுறா, சாம்பார் பண்ணுறா. இதெல்லாம் எப்படி அது எப்படி பழையபடி ஃபில்லப் ஆகி கண்ட்ரோல் ஆகிக்கிறது. குவான்டிட்டி கண்ட்ரோல் அதுலேயே வந்துடுது. இவள் ஒன்றுமே பண்ண முடியும், அதிகமாகலை. கண்ணுக்கு தெரிஞ்சு மேலே சாதம் வரல. அதுமாதிரி சாம்பார் மேலே வரல, பொரியலோ அந்த கறியோ மேலே வரல, ரசம் மேலே வரல, மோர் மேலெல்லாம் அப்படியே அதிகமாகலை. ஆனால் எடுத்து விட்டுட்டே இருக்கா. அது பழையபடியே அங்கேயே நிற்கிறது போல் இருக்குது, மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ கடைசியில் 5-6 பேருக்கு 7 பேருக்கு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா.
எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச உடனே அந்த 7 பேர் வந்து 6-7 பேர் வந்து மடத்துக்காரா சாப்பிட வேண்டியிருக்கு. மடத்து சிப்பந்திகள்லாம். கடைசியில் அவள் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோன்னு அவள் வந்தான். எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஒரு அதிசயம் தெரியும். பெரியவா வந்தால் பார்த்துட்டு போனால் நடந்துடுத்து சரியாயிடுத்துன்னு தெரியும். அவளுக்கு மடத்துக்காராளுக்கு வந்து தெரியும் இது வந்து பெரியவா வந்து பரமேஸ்வரனாக வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கை கொடுத்துருக்காருன்னு. மற்ற பேருக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கும். மடத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. பெரியவா வந்து பரமேஸ்வரன் அவர் வந்தார்னா எல்லாம் நடந்துடும். பெரியவா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்து ஒவ்வொன்றுத்தையும் தர இது தர அது தர வரிசையாக பார்த்துட்டு பெரியவா பார்வைப்பட்டா போகிறோம், அவ்வளோதான். இப்போ நேராக போயிட்டார். எதுவுமே சொல்லலை, இப்போ பரிமாறு எல்லாருக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ இப்போ பரிமாறுனா என்ன ஆகுது? இப்போ பரிமாறுனா அதே சாதம் தானே, அப்போ ஒன்றும் இருக்காதே அப்படின்னா எடுத்து போடுறா, இன்னொருத்தருக்கு எடுத்து போடுறா. இதை பார்க்கவே இல்லை. அவன் போட்டுகிட்டே இருக்கா. அது பாட்டுக்கு அதே லெவலில் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் போட்டுகிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறது கொஞ்சம் தானே இருந்தது ஏற்கனவே. அதில் ஒரு 6-7 பேருக்கு சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி அதில் இருந்திருக்கு எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே பெரியவா பாத்திரங்கள் வந்து அக்ஷய பாத்திரங்கள் ஆகிடுத்தா அப்படின்னா எல்லா பாத்திரங்களும் அக்ஷய பாத்திரம் ஆகிடுது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மனசு வச்சா இது ஒன்று நடக்குமே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீஸ்வரன் மகாபிரிய பாதவீஸ்வரன்.